Welcome back, students. So in the last session, we have started our class like menstrual cycle தான் actually அதை பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். In the about we are talking about the PCOS. So PCOS ல என்னென்ன problems இருக்கு, PCOS ஒரு ஃபீமேலுக்கு எதனால வரும் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். It might be due to the hygiene, the obesity or the hormonal changes. So இந்த கண்டிஷனாலேயும் ஆக்சுவலா வரும்ன்றதை நம்ம சொன்னோம். And then we have seen about the menstrual hygiene. So menstrual hygiene ல ஒரு ஃபீமேல் எந்த மாதிரியான ஹைஜீன்ல இருக்கணும், அப்படி ஹைஜீன்ல இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது நம்ம பார்த்தோம். எஸ்பெஷலி இட் அஃபெக்ட்ஸ் த பிசிக்கலி as well as mentally. ஸோ பிசிக்கலா வந்து அந்த ஹைஜீன் அஃபெக்ட் பண்றதை தாண்டி அது வந்து மென்டலாவும் ஒரு ஃபீமேலுக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த அந்த ஒரு மென்டல் அஃபெக்ட்னால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தே பிகம் ஆங்கர், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நிறையவே அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ பெட்டர் டு கோ அந்த உங்களால வந்து whenever you don't need or whenever you don't know how to maintain your hygiene, menstrual hygiene பத்தி தெரியல அப்படின்னா you should consider a doctor, a good doctor. ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஷையா இருக்குன்னா you just go for a female doctor. ஒரு you know that in our place we are having a very good hospitals like GH இருக்கு, ஜிப்மர் இருக்கு. ஸோ அங்க வந்து கைனகாலஜிஸ்ட்னா நீங்க தாராளமா வந்து போயிட்டு பார்க்கலாம். இல்ல நான் வந்து பர்சனலா பார்க்கணும் அப்படின்னா you can go for a clinic also. There are so many clinics in Pondicherry. And then one more important thing எதை பத்தி நான் வந்து முக்கியமா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா not only for female, because இந்த செஷன் நான் சொல்லும் போது மேல் மேல் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. ஸோ உங்க ஃபேமிலியில நீங்க வந்து சொன்னா கண்டிப்பா வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் யூ ஆர் ஆல் ஸ்டடிங் சயின்ஸ் குரூப் எடுத்தாச்சு. நிறைய பேரோட எய்ம் வந்து நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை இருக்கு. ஸோ ஒரு மேலா நீங்க இருந்து ஒரு மேலா இருக்கிறதுனால தென் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ஃபீமேலுக்கு எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஸோ ஜஸ்ட் ஷுட் நோ மெனி திங்ஸ் அபவுட் த லைக் நார்மல் திங்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். எஸ்பெஷலி இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் எது சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் சானிட்டரி வி டாக் அபவுட் த சானிடேஷன்ஸ் லைக் எப்படி வந்து இருக்கணும் அப்படின்றத நம்ம சொன்னோம். தென் ஹியர் ஆஃப்டர் இதுக்கப்புறமும் நம்ம வந்து சில விஷயங்களை பத்தி நம்ம பேசுவோம். பட் பிஃபோர் தட் யூ ஹேவ் டு நோ அபவுட் லைக் த மெயின் ப்ராப்ளம் இன் இந்தியா. ஃபாரின்ல மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்காது. பட் இந்தியா வி ஆர் ஹேவிங் முன்னாடி எல்லாமே வந்து ஒரு ரிச்சுவல்ஸ் இருக்கும். அந்த பியூபர்ட்டி டைம்ல ஒரு ஃபீமேல் வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் தே ஆர் சேயிங் லைக் 30 days வந்து எங்கேயுமே போக விட மாட்டாங்க. ஈவன் மேபி ஸ்கூலா இருந்தாலும் 1 week or 2 weeks ஸ்கூலுக்கு கூட அனுப்பாம இருந்தாங்க. பட் நவ் இட்ஸ் டோட்டலி சேஞ்ச். ஸோ பியூபர்ட்டி அட்டன் பண்ணாலுமே ஜஸ்ட் அந்த அந்த ஒரு நாள் தான் வந்து விடாம இருக்காங்க. தென் இட்ஸ் நார்மல் திங் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஃபாரின்ல அந்த மாதிரி அவங்க பியூபர்ட்டின்ற ஒரு செலிப்ரேட் பண்ணவே மாட்டாங்க. பட் we are having some tradition, we are following our tradition, that's good. பட் ஒவ்வொரு மாசமே இந்த menstrual cycle ஒரு ஃபீமேலுக்கு நடக்கும் போதும் we are doing a major mistake. இந்தியால முக்கியமா ஃபீமேல்ஸ்ல அந்த நம்ம ட்ரெடிஷன் ஃபேமிலிஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வரக்கூடிய லைக் ஃபர்ஸ்ட் 3ல இருந்து 5 days வரைக்குமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல பெரியவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம டெய்லியுமே வந்து ஹேர் வாஷ் பண்ண சொல்லுவாங்க. தட்ஸ் ஒன் ஆஃப் த மேஜர் மிஸ்டேக் இன் அவர் பாடி. பிகாஸ் எஸ்பெஷலி எதுக்காக நான் வந்து இதை நான் மெயினா ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் யூ ஆர் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன், யூ ஹாவ் டு அவேர் திஸ். நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் உங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல நீங்க செய்யக்கூடாது. மேபி உங்களோட வீட்டுல பெரியவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களோட பேச்சு நம்ம கண்டிப்பா மீற முடியாது. அவங்க சொல்றதை நம்ம கேட்டுதான் ஆகணும். தாத்தா பாட்டி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க சொல்றதை நம்ம கேட்டுதான் ஆகணும். நம்ம அதெல்லாம் மீற முடியாது. பட் நீங்க வந்து உங்க ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இந்த மிஸ்டேக்கை நீங்க செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாடியில அந்த menstrual flow அந்த எஸ்பெஷலி தட் menstrual phase அந்த டைம்ல வந்து லைக் 3 to 5 days அந்த டைம்ல யூ நோ தட் menstrual flow கண்டிப்பா இருக்கும். ப்ளீடிங்ஸ் வந்து ஃபீமேலுக்கு நார்மலா இருக்கக்கூடியதுதான். ஆனா வீட்டுல பண்ற பெரிய தப்பு அவங்கள வந்து டெய்லியுமே வந்து ஹேர் வாஷ் பண்ண சொல்றது ரொம்ப ரொம்ப பிக் மிஸ்டேக். அது எந்த விதத்துல வந்து பாதிக்கும், ஒரு ஃபீமேலோட பாடியில எந்த விதத்துல பாதிக்கும்ன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். then you may understand what are the consequences you will going to face. எந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணுன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா வந்து நம்ம பாடியில டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி தட் menstrual cycle அந்த menstrual phase அப்போ
ஒரு ஃபீமேலோட பாடியில அந்த நேரத்துல அந்த ஹீட், அந்த பாடி ஹீட் ரொம்பவே அதிகமா இருக்கும். நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பாடி ஹீட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல தலை குளிக்கிறோம் நம்ம சொல்றோம். எஸ்பெஷலி the first 2 or 3 days அந்த நேரத்துல கண்டிப்பா ஹெட் பாத் எடுக்கவே கூடாது. லைக் 3rd or 4th day கூட நீங்க பண்ணலாம். ஆனா வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 days என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில ஹீட் ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ நீங்க தலையில வந்து தண்ணியை ஊத்தும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹீட் நேரா நம்ம உடம்புக்குள்ளதான் இறங்கும். உடம்புக்குள்ள இறங்குற ஹீட் அது என்ன பண்ணும், நேரா நேரா ஃபர்ஸ்ட் அது எங்க போகும்னு பாத்தீங்கன்னா யுட்ரஸ்ல தான் போகும். சோ யுட்ரஸ்ல போயிட்டு யுட்ரஸ்ல போய் அது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். யுட்ரஸ்ல ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த கட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு தடவை நடக்கிறது. சோ அந்த கட்டி கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு மாசமும் இதே மாதிரி ரொட்டீனா செஞ்சுக்கிட்டு செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹீட் ஒன்ஸ் அகைன் அந்த அந்த யுட்ரஸ்ல போயிட்டு, சாரி அந்த ஓவரியில, யுட்ரஸ் கிடையாது ஓவரியில, ஓவரியில என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அந்த கட்டியை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஹீட் இன்னும் இறங்க இறங்க என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அந்த அந்த கட்டியை வந்து இன்னும் பெருசாக்கிக்கிட்டே போகும். ஸோ அட் லாஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் இது நிறைய ஃபீமேல்ஸ் ஃபேஸ் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அட் த சேம் டைம் என்னோட ரிலேஷன்ஸ்ல இது நடந்திருக்கு. ஸோ அதனாலதான் நான் சொல்ல வரேன். அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல ஷோரா அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ராப்ளம் அண்ட் நமக்கு அந்த பெயின் எல்லாமே அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் நீங்க டயக்னோஸ் பண்றதுக்கு போகும்போது தான் தெரிய வரும். என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓவரியில சிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு கட்டி மாதிரி ரொம்ப பெருசா வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. சோ அத உங்க பாடியில இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷோரா உங்களோட ஓவரியை எடுத்தாகணும்ன்றுவாங்க. ஓவரியே ரிமூவ் பண்ணும். ஜஸ்ட் இமேஜின் உங்க ஓவரியே ரிமூவ் பண்ணணும் தான் சொல்லுவாங்க. அட்லாஸ்ட் இந்த பர்சனோட ஓவரியை ரிமூவ் பண்ணிடுவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னோட ரிலேஷன்ஸ்ல அவங்க வந்து மேரிட் விமன், அவங்களுக்கு சில்ட்ரன் இருந்ததுனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓவரி எடுத்தாங்க. ஸோ நோ ப்ராப்ளம் அவங்களுக்கு அதுக்கு அடுத்து. பட் ஜஸ்ட் இமேஜின் யூ ஆர் ஆல் யங்ஸ்டர்ஸ், யூ ஆர் ஆல் வெரி, இங்க எல்லாமே ரொம்ப சின்ன பசங்க தான். ஸோ அதனால வந்து இதே மிஸ்டேக்ஸை வந்து ஃபியூச்சர்ல நீங்க செய்யக்கூடாது. உங்க வீட்ல உங்க ஃபேமிலியில சொல்லி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 3 days ஷோரா ஹெட் பாத் எடுக்காதீங்க. பிகாஸ் அது ஹீட் வந்து நேரா நம்மளோட ஓவரியில தான் போகும். அதனால வந்து சிஸ்ட் ஃபார்ம் ஆகும். சிஸ்ட்னால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அட் லாஸ்ட் வந்து ஓவரி ரிமூவ் பண்ணக்கூடிய ஸ்டேஜஸ் வரும். இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்க அந்த தப்பு பண்ணிருக்கலாம். பட் இதுக்கப்புறம் நீங்க உங்க ஃபேமிலிட்ட சொல்லி அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அந்த அதே தப்பை நீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க. தென் கம்மிங் டு த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன். மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஆஸ் அ டாக்டர் நீங்க வந்து ஒரு ஃபியூச்சர் டாக்டரா ஆகும்போது நீங்க வந்து மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். நீங்க அதே தப்பு பண்ணிட்டு மத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு லாஜிக்குமே அதுல கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் டிசிப்ளின் யுவர் செல்ஃப், தென் யூ கோ ஃபார் யுவர் பேஷன்ஸ். அதுதான் நான் சொல்ல வரேன். And changing sanitary material, so this is one of the important points for the females. So sanitary napkins வந்து சேஞ்ச் பண்றது பாத்தீங்கன்னா every often you should change like 4 to 5 hours. Every 4 to 5 hours வந்து சேஞ்ச் பண்ணணும். And you can change for like some female experience like over menstrual flow அப்படின்றது அந்த டைம்ல ஒரு சிலர் ஃபீமேலுக்கு அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. லைக் ஃபர்ஸ்ட் 2 days or second day, so they may experience more when compared to the other days. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து யூ கேன் சேஞ்ச் லைக் 3 to 4 hours சேஞ்ச் பண்ணலாம். பிகாஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும் போது ஆஸ் பர் த ரெக்வயர்மெண்ட், ஸோ ரெக்வயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரொவைட் கம்ஃபர்ட். ஸோ கம்ஃபர்டபுளா இருக்கணும். பிகாஸ் அந்த கம்ஃபர்டபுள்னஸ் தான் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த கம்ஃபர்டபுள்னஸ் இல்லை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா பிசிக்கலா வந்து ஹைஜீனிக்கா அஃபெக்ட் பண்ணும். தென் அது என்ன அஃபெக்ட் பண்ணும் பாத்தீங்கன்னா மென்டலா வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணும், உங்களை டிஸ்டர்ப் பண்ணும், டிஸ்கம்ஃபர்ட்டா ஆக்கும். ஸோ யூ ஷுட் செக் இட் திஸ் அவுட். And then cleanliness and protection from infections. So அந்த நேரத்துல என்ன பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா, what are the things you are using, like your inner words and then everything you are using at the time, அந்த மாதிரி இருக்க அந்த clothes அது எல்லாமே வந்து you can wash with Dettol or then antiseptic disinfectant இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணி ஒரு நீங்க நல்லா வெயில காயப்படுமே பாத்தீங்கன்னா அதுல இருக்க பாக்டீரியாஸ், அதுல இருக்கக்கூடிய டிசீஸ் காசிங் ஏஜென்ட் எல்லாமே வந்து ஷுவரா வந்து கில் ஆகும் அந்த சன்லைட்னால. ஸோ யூ ஷுட் கோ ஃபார் தட். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து அந்த அந்த அவேர்னஸ் கிடையாது. ஸோ வெளியே கேட்கவும் தெரியாது, கேட்டா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ பெட்டர் டு ஆஸ்க் சம்ஒன், ஆஸ்க் யுவர் எல்டர்ஸ், ஆஸ்க் மாம் ஆர் யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கண்டிப்பா நீங்க தாராளமா கேட்கலாம். திஸ் இஸ் நாட் நத்திங்.
இது வந்து ஒண்ணுமே கிடையாது. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்றது இட்ஸ் லைக் ஜஸ்ட் நார்மல் லைக் ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஒரு எக்ஸ்பிரஸ் சிஸ்டம், ஒரு டைஜஸ்ட் சிஸ்டம் படிக்கிற மாதிரி இதுவும் ஒரு சிஸ்டம் தான். நிறைய பேர் வந்து இது சொல்லும் போது ரொம்பவே ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. தட்ஸ் நாட் அ இம்பார்ட்டன்ட் ஒன். இட்ஸ் நாட் அ பிக் டீல். பிகாஸ் ஃபியூச்சர்ல நீங்க டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் எவ்ரிதிங். ஒரு பேஷண்ட் வரும்போது நீங்க வந்து இல்ல நான் அதை சொல்ல மாட்டேன் அப்படிலாம் நீங்க வந்து அப்படி சொல்லவும் முடியாது. ஸோ ஜஸ்ட் அந்த ஷைனஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு just go for the studies. And it also helps in enhancing the quality of life of women during this period. ஸோ ஒரு menstrual hygiene அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது என்ன என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் விமன், குவாலிட்டி ஆஃப் லைஃப். எப்படி குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா whenever you are feeling like your hygiene, நம்ம ஹைஜீனா இருக்கும் அப்படின்னும் போது கண்டிப்பா நம்மளோட மென்டலும் வந்து நம்மளோட மென்டல் சைட் பாத்தீங்கன்னா we will be healthy. ஸோ அது நம்ம ஹெல்த்தியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா we will be a confident women. தென் அது வந்து நம்மள ஒரு நல்ல ஒரு பாத்ல கொண்டு போகும். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் sanitation. And used sanitary napkins should be wrapped in paper and disposed. So whenever you are disposed, you may seen in your schools or in some any public places. So the public toilets நீங்க வந்து யூஸ் பண்ணிருக்கலாம், like malls or theaters or like some other place. அந்த மாதிரி வெளியே போகும்போது நீங்களே வந்து நிறைய அதுல பார்த்து அருவப்பட்டிருக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சானிடேஷன்றது சரியா இருந்திருக்காது. சம்டைம்ஸ் அந்த நாப்கின்ஸ் எங்க போட்டிருப்பாங்கன்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ பெட்டர் டு யூஸ் வெரி குட் ஹெல்தி அண்ட் வெரி குட் கிளீனிங் சானிட்டரி நாப்கின்ஸ். அண்ட் whenever you are டிஸ்போஸ் பண்ணும்போது ஷோரா வந்து அத ஒரு கவர் பண்ணிட்டு நல்லா வந்து கவர் பண்ணி வெளியில எதுவும் சும்மா அது பறந்து போகாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணி நல்லா ராப் பண்ணிட்டு தென் யூ ஷுட் டிஸ்போஸ். பிகாஸ் அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுவும் வந்து ஒரு நல்ல ஹைஜீனிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். And it should not be thrown in open areas. See, open areas are drain pipe of toilets. ஸோ நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளஷர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டாய்லெட் ஃப்ளஷர்லேயே வந்து நிறைய பேர் ஜஸ்ட் அதை த்ரோ பண்ணி ஃப்ளஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டாய்லெட்ஸ் ஆக்சுவலா அடைச்சிக்கும். பட் அட் லாஸ்ட் இட் லீட்ஸ் டு சம்திங் டேமேஜ் டு த டாய்லெட்ஸ். ஆர் அது என்ன வாட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும், சரியா அது போகாது, பாதியில அடைச்சிட்டு அதுவும் வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். ஸோ அது ஒரு ஹைஜீனும் கிடையாது. ஸோ அந்த ஓப்பன் ஏரியாஸ்ல அந்த மாதிரி பிளேசஸ்ல த்ரோ பண்ணக்கூடாது. ட்ரெயின் பைப்ஸ்ல இந்த ட்ரைனேஜ் இந்த வாய்க்காலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் போடக்கூடாது. அதுல போட்டீங்கன்னா இட் மேக் காஸ் சம் discomfort for you, or அதுவே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் பிளசன்ட் மைண்ட் கொடுக்காது. So better to avoid these things. And flushing of sanitary napkins in the drain pipes causes choking of the sea. This is what I said. Choking of the drainage line leaking to water pollution. So at last நீங்க drainageலயே வந்து ஒரு வாய்க்கால்ல இல்லைன்னா அந்த கேனல் சிஸ்டம்ல நீங்க போடும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது இருக்கக்கூடிய அந்த கேரக்டருக்கு அந்த நாப்கின்ஸ் இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு வந்து ஷோரா வந்து வாட்டர் பொல்யூஷன் அதிகமா கிரியேட் பண்ணும். அட் த சேம் டைம் யூ நோ தட் அந்த பிளேஸே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பொல்யூட் ஆகும். கிரியேட் சம் நாஸ்டினஸ், ஒரு நாஸ்டி ஃபீலிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே. ஸோ இட் won't be a pleasant for the people who surround them, who surround that. ஸோ அதனால வந்து better to follow a good hygiene, good healthy life. And then we are going to see about the menopause. Menopause we already discussed. So menopause அப்படினாலே pass அப்படினாலே நமக்கு தெரியும், நிறுத்துறத நம்ம பாஸ் நம்ம சொல்லுவோம். So menopause means மெனார்கிக்கு அடுத்து வரக்கூடியதுதான் நம்ம மெனோபாஸ் நம்ம சொல்லுவோம். மெனார்கி இஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரக்கூடியதான் நம்ம மெனார்கி நம்ம சொல்லுவோம். மெனோபாஸ் இஸ் த லாஸ்ட் phase. It's the last phase in a female's life cycle. So menopause is the phase in a woman's life when ovulation and menstruation stops. So ovulation stop ஆகும்போதே ஷோரா menstruation ஸ்டாப் ஆயிடும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம oogenesis பார்த்த வரைக்கும் சரி, வாட் we are learned அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவியலேஷன், அதாவது ஓவரியில இருந்து ஒவ்வொரு தடவையும் ஓவரியில இருந்து எப்போ வந்து எக் வந்து ரிலீஸ் ஆகுதோ, எப்போ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த டைம்ல ஒரு ஸ்பெர்ம் அதை ஃபர்டிலைஸ் பண்ணாத பட்சத்துல ஷோரா அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த எக், அந்த ரிலீஸ் பண்ணப்பட்ட எக்ன்றது ஒரு மென்ஸ்ட்ரல் ஃப்ளோல வெளியே வந்துடும். ஸோ தட் இஸ் அப்போ அந்த ஓவிலேஷன்ன்றது அது வந்து ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
menstruation and ovulation both are interrelated அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து இந்த ஓவுலேஷன் வந்து நடக்கல, ஓவுலேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு வரும்போது ஷோரா அந்த இடத்துல மென்ஸ்ட்ரேஷனும் ஸ்டாப் ஆகும். The average age of menopause is a 45 to 50 years. Sometime it may varies to like a 51, 53 வரைக்கும் கூட அது எக்ஸ்டெண்ட் ஆகலாம். It may vary from female to female. இது வந்து இந்த ஃபீமேல் டு ஃபீமேல் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா it might be like ஹைஜீனா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து மேக்ஸிமம் ஃபீமேலோட பாடியில வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஆஃப்டர் பியூபர்ட்டிக்கு அப்புறம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு த ஹைஜீன், ஸ்ட்ரெஸ், பாடி வெயிட், ஒபேசிட்டி அண்ட் டயட்ரி, இது எல்லாமே வந்து ரிலேட் பண்ணக்கூடியதா தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரீசன் நம்ம சொல்லலாம். அண்ட் இட் இண்டிகேட்ஸ் த பெர்மனன்ட் செசேஷன் ஆஃப் த பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஓவரீஸ். செசேஷன் மீன்ஸ் ஸ்டாப், அந்த இடத்துல நிறுத்துறது, அந்த இடத்துல அது வந்து அந்த ஃபங்க்ஷனை தடை பண்றது தான் நம்ம செசேஷன் நம்ம சொல்லுவோம். இட்ஸ் கால்ட் பெர்மனன்ட் செசேஷன். அதாவது நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஒரு மதர் வந்து பிரெக்னன்சியா இருக்காங்க அப்படின்னு, ஒரு ஃபீமேல் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்கன்னும் போது இட்ஸ் மதர். அவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது அவங்களோட ஊம்ல, அவங்களோட யுட்ரஸ்ல இருக்கக்கூடிய பேபி வந்து ஃபீமேலா இருந்ததுன்னா அந்த டைம்லயே வந்து அந்த பேபிக்கு ஓவரியில எக் எல்லாமே ஓவரி ஃபார்மேஷன் ஆகிருக்கும். தென் அந்த பேபிக்கு தேவையான அந்த பேபிக்கு தேவையான லைஃப் டைம்க்கு தேவையான மொத்த எக்ஸும் வந்து ஆக்சுவலா அதுலயே இருக்கும். நம்ம எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். பட் அந்த பேபி வந்து பியூபர்ட்டி ஸ்டேஜ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அந்த குழந்தையோட அந்த ஃபீமேல் சைல்டோட ஓவரி ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரூடிமெண்ட்ரி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ரூடிமெண்ட்ரி மீன்ஸ் ஃபங்க்ஷன்லெஸ், எல்லாமே சுருங்கி போய் ஃபங்க்ஷன்லெஸ்ஸா இருக்கும். ஒன்ஸ் அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த லைக் அந்த 12 or 13 ஏஜ் அந்த மாதிரி டைம்ல தான் ஓவரியோட ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். தென் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் நடக்க ஆரம்பிக்குமே. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் the ovary production starts and the feminine characters appears and the puberty starts. Then last வந்து தான் இது என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஒரு லைக் அந்த ஒரு அந்த ஃபீமேல் சைல்டா இருக்கும்போது எப்படி அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஓவரி எல்லாமே ரூடிமெண்ட்ரி ஸ்டேஜ்ல ஒரு ஓவரி சுருங்கி போய் இருந்ததோ அதே மாதிரி லாஸ்ட் லைக் இந்த 45ல இருந்து 50 இயர்ஸ் ஆகும்போது இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் வரும்போது பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஓவரி வந்து சுருங்கி போய் ஃபங்க்ஷன்லெஸ் மோடுக்கு அது போயிடும். தட் இஸ் கால்டு பெர்மனன்ட் செசேஷன். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. And then the disposal of napkins, that is also one of the important point in how to dispose the napkins. So adile enna pathina the eco friendly way to dispose menstrual waste scientifically and hygienically to destroy the sanitary napkins using incinerators. ஸோ நிறைய ஸ்கூல்ஸ்ல நிறைய பப்ளிக் பிளேசஸ் பப்ளிக் டாய்லெட்ஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்சினரேட்டர் வச்சிருக்காங்க. இன்சினரேட்டர் இஸ் நத்திங் பட் ஒரு ஒரு எரிக்கிற மிஷின் நம்ம சொல்லலாம் சிம்பிளா சொல்லணும்னா. ஸோ நம்ம யூஸ் பண்ணி முடிச்ச அந்த நாப்கின்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்போஸ் பண்ணி போடும்போது நிறைய இடத்துல பொல்யூஷன்ஸ் இல்லைன்னா வந்து ஹைஜீனிக்கா இல்லாம இருக்கிறதுனால நிறைய இடத்துல வாட்டர் பைப்ஸ் எல்லாமே அடைச்சிடுறதுனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லியா ரிமூவ் பண்றாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ண அந்த நாப்கின்ஸை by using with the help of an incinerator அதை வந்து எரிச்சு ஒரு மாதிரி லைக் நத்திங் பட் ஒரு ஆஷா வந்து கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ அதனால வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கும் சேஃப் பிளஸ் நமக்கும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைஜீனா இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ மெஷர்ஸ் ஆர் பீங் டேக்கன் டு இன்ஸ்டால் இன்சினரேட்டர்ஸ் அண்ட் நாப்கின் வெண்டிங் மிஷின்ஸ் இன் வாஷ்ரூம்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ். நிறைய பிளேசஸ்ல வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கு. you know that napkin vending machine என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a machine like அந்த மெஷின்ல வந்து உள்ள வந்து நாப்கின்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணிடுவாங்க லைக் சம்திங் 8 to 10 பீசஸ் வந்து செட் பண்ணிருப்பாங்க. ஒன்ஸ் இஃப் இட்ஸ் இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அந்த நேரத்துல வந்து ஒரு 5 rupees காயின் வந்து அந்த வெண்டிங் மிஷின்ல நீங்க போட்டீங்கன்னா லைக் நம்ம முன்னாடி எல்லாமே வந்து இந்த 1 rupee காயின் ஃபோன் ஒன்று நம்ம வெளியே போய் கால் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு 5 rupees காயின் அந்த வெண்டிங் மிஷின்ல நீங்க போட்டீங்கன்னா ஒரு நாப்கின் வெளியே வரும். ஸோ ஜஸ்ட் யூ கேன் யூஸ் தட். ஸோ இது வந்து ஒரு நார்மல் இது இட்ஸ் ஒன் ஆஃப் த குட் ஸ்டெப் ஃபார் த ஃபீமேல். லைக் எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நம்ம கையில எந்த ஒரு இதுவுமே இல்லை, நமக்கு அந்த மாதிரி நாப்கின்ஸ் இல்லை அப்படின்ற போது உங்க ஸ்கூல்ஸ்லயோ காலேஜஸ்ல ஈவன் காலேஜஸ்ல இது இருக்கு, ஸ்கூல்ஸ்ல இருக்கான்னு எனக்கு ஐடியா இல்லை பட் ஷோரா வந்து ஸ்கூல்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல அண்ட் பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் பப்ளிக் டாய்லெட்ஸ் லைக் மால் இல்லை இந்த மாதிரி
ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாமே இன்சினரேட்டர் அண்ட் வெண்டிங் மிஷின் இது ரெண்டுமே ஆக்சுவலா இருந்ததுன்னா ரொம்பவே பெட்டர் ஃபார் த ஃபீமேல். ஸோ டிஸ்போசல் ஆஃப் நாப்கின்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது for all the for everyone. And next one, so menstrual cycle, and we have talked about the menstrual cycle and the menstrual hygiene and how to dispose the napkins. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரீப்ரொடக்ஷன், தென் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் அக்சசரி கிளான்ஸ், அக்சசரி ஆர்கன்ஸ் இதை நம்ம பார்த்தோம். தென் ஹவு த கேமெட்டோஜெனிசிஸ் happens in male and female in the form of a spermatogenesis and oogenesis, அதையும் நம்ம பார்த்தோம். in case females நம்ம சொல்லும்போது menstrual cycle நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. then we have seen the menstrual hygiene also. now we are going to the ahead, அடுத்த ஒரு நல்ல டாபிக். அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா the fertilization and implantation. fertilization நம்ம சொல்லியிருக்கோம் the fusion of male gamete with the female gamete. உங்களோட புக்ஸ்ல இல்ல நீங்க டெஃபினிஷன் படிச்ச வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா the fertilization of the male gamete and the female gamete அப்படிதான் கொடுத்திருப்பாங்க. பட் இந்த தடவை இதுல மாத்தி இருக்காங்க. see the difference. ஸோ அதான் அந்த fertilization நம்ம சொல்லுவோம். பிகாஸ் ஏன் வந்து வித் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட் நம்ம சொல்லக்கூடாது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா we know that sperm is a sex cells which fertilize the ovum. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இங்க என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெர்ம் ஆக்சுவலா வந்து ஸ்விம் பண்ணி எக்க போய் ரீச் ஆகுது. ஸோ பட் அந்த அந்த ஓவம் அப்படின்ற அந்த எக்குன்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல தான் இருக்கு. இட் இஸ் நாட் கமிங் நியர் டு த ஸ்பெர்ம். அது வந்து ஸ்பெர்ம் தேடி வரவே இல்லை. பட் ஸ்பெர்ம் தான் ஆக்சுவலா அதை சர்ச் பண்ணி போகணும். தட்ஸ் வாட் தே ஆர். அதனால தான் என்ன டெஃபினேஷன் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா the fusion of sperm with the female egg. இதுதான் வந்து fertilizationக்கான நல்ல ஒரு குட் டெஃபினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். and implantation, how it implant into the uterus, இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம சொல்லலாம். so first thing we can see the fertilization occurs when a haploid sperm, see the difference, the haploid sperm fuses with the haploid ovum to form a fertilized egg or a diploid zygote. so diploid என்றது எதை சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த haploid ரெண்டுமே சேர்ந்து diploid zygote அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைன்னா we can call it as a fertilized egg. ஒரு fertilize ஆகக்கூடிய எக் தான் நம்ம இந்த இடத்துல சொல்றாங்க. and the sperms deposited in the female reproductive tract undergo capacitation. what is the meaning of capacitation அப்படின்னு பாத்தீங்கன்னா sperms வந்து ஒரு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல என்டர் ஆனதுமே உடனே வந்து அதுக்கு வந்து அந்த ஸ்பெர்ம்க்கு வந்து அந்த எக்கை ஃபர்டிலைஸ் பண்றக்கூடிய கேரக்டர்ஸ் அதுக்கு வந்து வராது. ஷோரா அந்த டைம்ல அதுக்கு வரவே வராது. ஸோ ஒரு டியூரிங் மேட்டிங் அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து ஒரு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல என்டர் ஆகும்போது ஒரு ஃபீமேல் யூரினரி பேசேஜ்ல என்டர் ஆகும்போது வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஜஸ்ட் கோஸ் டு சர்ச் த எக், தட்ஸ் இட். ஆனா வந்து அது வந்து ஒரு எக்கை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் அதுக்கு அந்த டைம்ல கிடைக்காது. அது எந்த நேரத்துல வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் ட்ராக் this one, ஸோ ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல எப்போ என்டர் ஆகுதோ அந்த நேரத்துல தான் அதுக்கு வந்து கெப்பாசிட்டேஷன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். ஸோ கெப்பாசிட்டேஷன் அப்படின்ற கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெர்ம் எக்கை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் அப்போதான் அந்த ஸ்பெர்ம்க்கு டெவலப் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த ஸ்பெர்ம்க்கு அந்த கேரக்டர் இருக்கவே இருக்காது. இட் ஜஸ்ட் கோ டு சர்ச் த எக், தட்ஸ் இட். அதோட ஒர்க் அவ்வளவுதான். அப்போ கெப்பாசிட்டேஷன் கேரக்டர் அந்த ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல என்டர் ஆகும்போது தான் அதுக்கு வருது, which is a biochemical event that enables the sperm to penetrate, see the difference, to penetrate and fertilize the egg. இந்த கேரக்டர் டெவலப் ஆகுற அந்த டெஃபினேஷன் அதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா capacitation. So fertilization occurs only if the ovum and sperms are transported simultaneously to the ampullary isthmic junction of the fallopian tube. So fallopian tube already நான் சொன்னதுதான். fallopian tube எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ovaries ரெண்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா I will let me show the picture so that you can understand. fertilization நடக்கிற இடம் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க fallopian tube தான் நிறைய டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க. பட் தட் இஸ் நாட் த எக்ஸாக்ட் லொகேஷன். fertilization நடக்கிற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா it is the ampullary and this is the place. இது அந்த இடம் நம்ம சொல்லலாம். இது ஓவரி நமக்கு தெரியும்.
So this is the ovary and this is the infundibulum. இது ampullus and isthmus. So இந்த ரீஜன்ல தான் ஆக்சுவலா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா fertilization நடக்கும். அதாவது let me go to the previous slide. See this one, the last point. Fertilization occur only if the ovum and sperms are transported simultaneously ரெண்டுமே ஒரே நேரத்துல நடக்கணும் to the ampullary isthmic junction of the fallopian duct or fallopian tube. Ampullary isthmic na so இந்த place தான் அவங்க சொல்றாங்க. So ampullary isthmic இந்த ரீஜன் இதுல இருந்து இது வரைக்கும் தான் வந்து என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா fertilization அப்படின்றது நடக்கும். அதாவது இந்த ஒரு எக் ஆனது இந்த ஓவரியில இருந்து ரிலீஸ் ஆகி இங்க வந்துட்டு இருக்கும்போது ஸ்பெர்ம்ஸ்ன்றது இந்த வழியா தான் வரும். சோ இந்த வழியா தான் ஆக்சுவலா டிராவல் பண்ணி வரணும். அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்கை சர்ச் பண்ணி இந்த இடத்துல கண்டுபிடிச்சதுன்னா இந்த ஆம்பிள் ரீஜன் இல்ல இந்த இதுல இருந்து இது வரைக்கும்குள்ளதான் அது ஆக்சுவலா fertilization அப்படின்றது நடக்கும். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட்டா நடந்ததுக்கு அப்புறமா தான் இட் ஜஸ்ட் அண்டர்கோஸ் சம் இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் இது நடக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா பிஃபோர் எ ஸ்பெர்ம் கேன் என்டர் த எக் it must penetrate the multiple layers of granulosa cells which are around the ovum, forming the corona radiata. So corona means nothing. I have already told you. It's just the shape ku da the corona நம்ம சொல்லிருக்கோம். ஒரு எக் வந்து ஒரு ஸ்பெர்ம் வந்து எக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா கொரோனா ரேடியேட்டான்னு ஒரு லேயர் வந்து எக்ல சுத்தி இருக்கும். ஜோனா பெலிசிடாக்கு அப்புறம் தான் கொரோனா ரேடியேட்டா இருக்கும். அந்த லேயர்ஸ் எல்லாம் அது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா பெனிட்ரேட் பண்ணி தான் போகணும். அதான் இதுல கொடுத்துருக்காங்க மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும். அந்த லேயர்ஸ் எல்லாம் தாண்டி தான் ஒரு ஸ்பெர்ம் அப்படின்றது சக்சஸ் ஆகும். எப்படின்னு பாத்தீங்கன்னா சி லைஃப்ல நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க வித்வுட் பெயின் we won't gain anything, we won't gain any success. So pain இல்லாம கண்டிப்பா நமக்கு சக்சஸ்ன்றது கிடைக்காது. if you want a good marks, first mark நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் நம்ம வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம நல்லா படிச்சா மட்டும் தான் நம்மளால முடியும். so there also you will face some pain. தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், டிவியை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஃபோன் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். so many things you are going to sacrifice in order to get a good marks. அதே மாதிரி இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம் தான் ஒரு சக்சஸ் அப்படின்றது நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெர்ம்ஸ் வந்து ஒரு ஸ்பெர்மோட நியூக்ளியஸ் எக்கோட நியூக்ளியஸோட போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா there is also some of the criteria. அந்த ஸ்பெர்ம் நிறைய லேயர்ஸை தாண்டி அதை பெனிட்ரேட் பண்ணிட்டு அதுல சக்சஸ் ஆகிற ஸ்பெர்ம்ஸ் மட்டும்தான், ஜஸ்ட் லிசன், அதுல சக்சஸ் ஆகக்கூடிய ஸ்பெர்ம் மட்டும்தான் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா எக்க போய் எக்கோட நியூக்ளியஸ் போய் ரீச் ஆகும். தென் இட் பிகம்ஸ் இட் ஸ்டார்ட் டு ஃபார்ம் இன்டு a zygote. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். So the follicular cells are held together by an adhesive cementing substance called hyaluronic acid. So the follicular cells வந்து ஒரு hyaluronic acid அப்படின்றது இருக்கும். இங்கதான் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா the acrosomal membrane disintegrates releasing the proteolytic enzymes hyaluronidase. ஏஸ்னு வந்தாலே நான் சொல்லியிருக்கேன், it is an enzyme. ACE hyaluronidase during sperm entry through the corona radiata and zona pellucida. This is called acrosomal reaction. It's nothing but ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். I can see this. So this is the spermoட அந்த front region, that is இது வந்து acrosome இமேஜின் பண்ணுங்க. Just imagine this is the nucleus of the egg, sorry sperm. இது வந்து நியூக்ளியஸ். தென் இங்க ஃப்ரண்ட்ல இருக்கிறது வந்து ஆக்ரோசோம் இமேஜின் பண்ணுங்க. சோ இந்த ஆக்ரோசோம், சோ இங்க வந்து இது வந்து எக், இது வந்து எக், இது வந்து ஒரு ஃபீமேல் எக். சோ இங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபீமேல் எக் வந்து ஒரு மல்டி லேயர்ஸால இருக்கும். ஃபீமேலோட எக் நிறைய மல்டி லேயர்ஸால இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல இந்த ஸ்பெர்ம் வந்து இந்த எக்கை ஃபியூஸ் பண்ணணும். இங்க அதோட இங்க வந்து எக்கோட நியூக்ளியஸ் இருக்கு, இது வந்து ஸ்பெர்ம். சோ திஸ் இஸ் த ஸ்பெர்ம் அண்ட் திஸ் இஸ் த எக். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆக்ரோசோம் ரியாக்ஷன், இந்த ஆக்ரோசோம்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா they contain the enzyme called hyaluronidase. இந்த என்சைம் தான் வந்து ஆக்ரோசோம்ல இருக்கும். இந்த என்சைம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து டைஜஸ்ட் பண்ணும். டைஜஸ்ட் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய the outer layer is called as zona pellucida. சோ எக்ல இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர் தான் zona pellucida. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லேயர் பேர் தான் corona radiata.
ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறது சிஆர்னா கொரோனா ரேடியேட்டா. இந்த மாதிரி லேயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த அக்ரோசோம்ல இருக்கக்கூடிய என்சைம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜோனா பெலிசிடா அண்ட் கொரோனா ரேடியேட்டர் ரெண்டுத்தையுமே டிசால்வ் பண்ணணும், ரெண்டுமே டைஜஸ்ட் பண்ணணும். டைஜஸ்ட் பண்ணா மட்டும்தான் இந்த அக்ரோசோம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி இந்த அக்ரோசோம் என்ன பண்ணும்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அதாவது ஒரு எக்குக்கும் ஒரு ஸ்பெர்முக்கும் ஒரு பிரிட்ஜ் ஒன்று ஃபார்ம் பண்ணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ கேன் see the nucleus here and here also. இது வந்து egg, this is the egg and this is the sperm and you can see the bridge. So once அந்த லேயர் எல்லாம் டிஃப்யூஸ் ஆனதுக்கு அப்புறம் லைக் டிசால்வ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஸ்பெர்ம்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இந்த இடத்துல எக்கோட நியூக்ளியஸ்ல என்டர் ஆகும் and there the fertilization takes place. இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு one of the important in the next class I will show in a very diagrammatic. I searched like diagrams but I didn't get any good diagrams for this, so let me search once again. அதுல ஏதாவது diagrams கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஷூரா அதுல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். And you can see here they contain an enzyme hyaluronidase during sperm entry through the corona radiata and zona pellucida. இந்த ரியாக்ஷன் தான் நம்ம அக்ரோசோமல் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். I hope you understand for this. So far இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். And we will see in the next session. And இதோட வந்து அசைன்மெண்ட்ஸும் அட்டாச் பண்ணிருக்கேன். Just go for the assignments, complete the assignments and we will see in the next class students. Thank you.